என் தமிழ் உறவுகளே, இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த கோவில்ல ஒரு ராஜகோபுரம், ஒரு கொடிமரம் அல்லது 2 ராஜகோபுரங்கள் பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில்ல 5 ராஜகோபுரங்கள் பார்க்க போறோம். உண்மையை சொல்லணும்னா ஒரே இடத்துல 5 கோவில்களை நம்ம தரிசனம் பண்ண போறோம். இப்போ நம்ம கோவிலின் நுழைவாயிலுனுள் செல்லலாம். இந்த கோவில்ல எல்லாமே 5 தான். 5 என்ற எண்ணை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கோவில் முழுவதுமே இருக்கு. கோவில் நுழைவாயிலில் வலதுபுறமும் இடதுபுறமும் அழகிய சிற்பங்கள் உள்ளன. 5 சிறப்புகள் இந்த கோவில்ல இருக்கு. அப்படி என்னெல்லாம் 5 சிறப்பு இருக்குன்னா, 5 ராஜகோபுரங்கள், 5 கொடிமரம், 5 பிரகாரங்கள், 5 தீர்த்தங்கள், 5 தேவர்கள் வழிபட்ட தலம், 5 ரிஷிகள் வழிபட்ட தலம், 5 தேர், 5 வகையான வழிபாடுகள் எல்லாமே இங்க இருக்கு. இன்னொரு சிறப்பு இந்த கோவில்ல இருக்கு. காசியில் உள்ள கங்கையில் நீராடினால் என்ன பலன் நமக்கு கிடைக்குமோ அதே பலனை இந்த கோவிலில் உள்ள புண்ணிய மடுவில் நீராடுவதால் கிடைக்கும் என்று கூறுகின்றனர். 5 கோபுரங்கள், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, கண்டராஜன் கோபுரம் என 5 கோபுரங்கள் உள்ளன. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வடக்கு கோபுரம். வடக்கு கோபுரத்தில் உள்ள தூண்களும் சிற்பங்களும் சிறந்த வேலைப்பாடுகளுடையதாக ரொம்பவே அழகா இருக்கும். இந்த கோவிலுடைய அமைப்பு பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். கோவிலின் வரைபடம் இது. இக்கோவிலின் மூலவரான விருத்தகிரீஸ்வரர் அழகிய தமிழில் பழமலைநாதர் முதுகுன்றீசர் காட்சி தருகிறார். இத்தலம் காசியை விட புனித தலமாக கருதப்படுகிறது. அதனால் தான் விருத்த காசி என்ற பெயரும் உண்டு. பஞ்சபூத லிங்கமும் தலத்தில் உள்ளது. உலகமே அழிந்த போதும் இத்திருத்தலம் மட்டும் அழியவில்லை என்ற வரலாறும் உள்ளது. இப்போ கோவில் கருவறையின் உள் பிரகாரத்தில் நம்ம சுத்தி வந்துட்டு இருக்கோம். இங்க 63 நாயன்மார்களும் உள்ளனர். விருதாச்சலம், விருத்தம் என்றால் பழமையை குறிக்கிறது. அச்சலம் என்றால் மலையை குறிக்கிறது. பழமையான மலைகள் உள்ள பகுதி என்பதால் விருதாச்சலம் என அழைக்கப்பட்டது. 5 என்ற சிறப்பை குறிக்கும் விதமாக இந்த ஊருக்கும் இங்குள்ள சுவாமிக்கும் 5 பெயர்கள் உண்டு. விருத்தகிரீஸ்வரர், பழமலைநாதர், விருதாச்சலேஸ்வரர், முதுகுண்டீஸ்வரர், விருத்தகிரி என்ற 5 பெயர்களால் இறைவன் போற்றப்படுகிறார். சப்த கன்னியர்களும் இங்கு இருக்கின்றனர். வராகி, நான்முகி போன்ற சப்த கன்னியர்களையும் இங்கு வழிபடலாம். சிவலிங்கங்கள் வரிசையாக அழகாக உள்ளன. ஆலயத்தில் விநாயகருக்கும் 5 பெயர்கள் உண்டு. அழத்து விநாயகர், மாற்றுரைத்த விநாயகர், முப்பிள்ளையார், தசபுஜ கணபதி, வல்லப கணபதி என்ற 5 விநாயகர்கள் உள்ளனர். முருகப்பெருமானும் ஆலயத்தில் உள்ளார். இந்த ஊருக்கும் 5 பெயர்கள் உண்டு. திருமுதுகுன்றம், விருத்தகாசி, விருதாச்சலம், நெற்குப்பை, முதுகிரி என 5 பெயர்கள் உண்டு. விநாயக பெருமான் காட்சி தருகிறார். ஏற்கனவே நம்ம அங்க ஒரு விநாயகர் பார்த்தோம்ல, இங்க ஒரு விநாயகர் இருக்காரு பாருங்க. இந்த கோவிலில் 1700 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வன்னி மரம் உள்ளது. இத்தலத்தில் பிறந்தாலோ இத்தலத்தில் வாழ்ந்தாலோ இங்கு இறைவனை வேண்டினாலோ அல்லது வேறு இடத்திலிருந்து இத்தலத்தில் இறந்தாலோ முக்தி நிச்சயம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இங்கு லிங்கோத்பவரை காணலாம். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணெய், தேங்காய், பழச்சாறுகள், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் மற்றும் புனித சாம்பல் ஆகியவற்றால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர். உலர்ந்த சுத்தமான ஆடைகளையும் வழங்குகின்றனர். சங்குகளுடன் கூடிய
சங்காபிஷேகமும் கலசபிஷேகமும் நடைபெறுகிறது. சோழர் காலத்தை சேர்ந்த பல கல்வெட்டுக்கள் உள்ளன. சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்வோம். முனீஸ்வரரின் சிற்பமும் உள்ளது. இக்கோவிலில் 6 தினசரி சடங்குகள் மற்றும் 3 ஆண்டு விழாக்களும் நடைபெறுகிறது. பிரம்மோற்சவம், மாசி மகம் போன்ற நாட்களில் தொலைதூரத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொள்கின்றனர். இத்திருக்கோவிலில் 20 தூண்கள் கொண்ட மண்டபமும் 100 மண்டபமும் உள்ளது. 5 நந்திகளும் உள்ளன. இந்திரன் நந்தி, வேத நந்தி, ஆத்ம நந்தி, மாலை விடை நந்தி மற்றும் தர்ம நந்தி என்ற 5 நந்திகளும் உள்ளன. இங்குதான் 1700 ஆண்டுகள் மிக பழமையான வன்னி மரம் உள்ளது. விபசித்தி முனிவர் இக்கோவிலில் திருப்பணியை மேற்கொண்டபோது தொழிலாளர்களுக்கு வன்னி மரத்தின் இலையை அவர்கள் செய்த வேலையை பொறுத்து தருவார். அந்த இலைகள் நாணயங்களாக மாறியது என்பது காலங்காலமாக நம்பப்படும் புராண கதை. இங்கிருந்து பார்க்கும் பொழுது கோபுரம் ரொம்பவே அழகா இருக்குது. 5 தேவர்கள் வழிபட்ட தலமாகும். திருமால், பிரம்மா, இந்திரன், குபேரன் மற்றும் குபேரனின் தங்கையும் வழிபட்ட தலமாகும். பஞ்சலிங்கங்கள் அழகாக உள்ளன. விநாயகர் காட்சி தருகிறார். ஏற்கனவே நம்ம 2 விநாயகர் பார்த்திருக்கோம். இவர் 3வது விநாயகர். மீனாட்சி அம்மன் உள்ளார். சொக்கநாதர் நந்தி தேவருடன் காட்சி தருகிறார். காசி விஸ்வநாதர் சன்னதியும் உள்ளது. விஸ்வநாதரும் விசாலாட்சியும் தனித்தனி சன்னதியில் காட்சி தருகின்றனர். விஸ்வலிங்கம் இங்கு உள்ளது. சுப்பிரமணியர் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். ஏற்கனவே நம்ம சேனல்ல 12 ராசிக்காரர்களுக்கும் செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய 12 குபேரர்கள் உள்ள ஏகாம்பரநாதர் கோவிலையும் பதிவிட்டுள்ளோம். இதுவரை பார்க்காதவர்கள் பார்த்து ஏகாம்பரநாதர் அருளையும் பெறுக. இங்கு சகஸ்ரலிங்கம் உள்ளது. ஏகாம்பரேஸ்வரர் காட்சி தருகிறார். காமாட்சி அம்மன் சன்னதியும் உள்ளது. ஜம்புகேஸ்வரரும் இருக்கிறார். அண்ணாமலையார் சன்னதியும் உள்ளது. இங்கு அண்ணாமலையார் அற்புதமாக காட்சி தருகிறார். சுவாமியை தரிசிப்போம். சைவ சித்தாந்தம் 28 அகம கிளைகளை கொண்டது. முருகப்பெருமான் இந்த தத்துவத்தை குறிக்கும் வகையில் 28 சிவலிங்கங்களை நிறுவி பூஜைகளை செய்தார். இங்குதான் காமிகேஸ்வரர், யோகேஸ்வரர், சிந்தீஸ்வரர், காரணேஸ்வரர், அஜிதேஸ்வரர், தீபதீஸ்வரர் போன்ற 28 அகம சிவலிங்கங்கள் உள்ளன. சிவலிங்கங்களுக்கு வடக்கு பகுதியில் முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் இருப்பார்.
முருக ஆலயத்தில் விருத்தாம்பிகை சன்னதி உள்ளது. விருத்தாம்பிகை என்றால் முதியோர் தெய்வம் என்பது பொருளாகும். பக்தர் ஒருவர் குரு நமச்சிவாயர் சிதம்பரம் செல்லும் வழியில் இரவு இத்தலத்தில் தங்கினார். மிகவும் பசியுடன் இருந்தார். அவர் கிழவி என்ற வார்த்தையுடன் ஒரு வசனம் மூலம் அம்மா என்று அழைத்தார். அன்னை பெரியநாயகி கிழவியாக அங்கு வந்து, கிழவி உணவு கொண்டு வர முடியாது, இளம் பெண்ணால் மட்டுமே முடியும் என்று பதிலளித்தார். உடனே அவர் அம்பிகையின் இளமை பருவத்தை விவரிக்கும் மற்றொரு பாசுரத்தை பக்தர் பாடினார். அவள் இளம் அழகிய பெண்ணாக தோன்றி பக்தருக்கு உணவளித்தாள். இதனால் பாலாம்பிகை இளம்தாய் என்று அழைக்கப்பட்டார். இந்த ஆலயத்தில் பழைய வழக்கம் ஒன்று உள்ளது. வடக்கு கோபுரத்திற்கு எதிரில் புண்ணிய மடு ஒன்று உள்ளது. புண்ணிய மடுவில் இறங்கி வழிபட்டுவிட்டு தான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும். ஒரு காலத்தில் பெரிய ஆறாக ஓடிக்கொண்டிருந்த மணிமுத்த நதி இப்போது சிறிய மடுவாக மட்டுமே காணப்படுகிறது. காசியில் உள்ள கங்கையில் நீராடினால் என்ன பலன் உண்டாகுமோ அந்த பலனை இந்த புண்ணிய மடுவில் நீராடினால் கிடைக்கும் என்று மக்கள் நம்புகின்றனர். விருத்தாம்பிகை சன்னதி உள்ளது. அம்மனை தரிசிப்போம். இங்கு நாத சர்மா சன்னதியும் உள்ளது. ஆலயத்தில் 5 தீர்த்தங்கள் உள்ளன. அக்னி, சக்கர, குபேர மணிமுத்தா நதி, நித்யானந்த கூபம் போன்ற 5 தீர்த்தங்கள் உள்ளன. இக்கோவிலில் இறைவனிடம் சமர்ப்பிக்கும் பிரார்த்தனையின் மூலம் மன அமைதி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. அழகிய வரைபடம் இங்கு உள்ளது. ஆலயத்தில் துர்க்கை அம்மனும் அருள் பாலித்து வருகின்றார். குழந்தை வரம் வேண்டி பக்தர்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். ராகு காலத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கை அம்மனை வழிபடலாம். அது மட்டுமின்றி பைரவரும் அருள் பாலித்து வருகின்றார். ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தின் போது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பக்தர்கள் தங்கள் கஷ்டங்கள் விலக பைரவருக்கு வடை மாலையுடன் பிரார்த்தனை செய்கின்றனர். இத்திருக்கோவிலில் இறைவன் தனது ஆசீர்வாதத்தை வாரி வழங்குகிறார் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். அது மட்டுமின்றி முக்தா நதியில் நீராடினால் முக்தி கிடைக்கும் என்பது சாஸ்திரமாக உள்ளது. இங்கு படிக்கட்டுகளை இறங்கி சென்றால் விநாயகர் சன்னதியும் உள்ளது. ஆழத்து விநாயகர் காட்சி தருகிறார். கோவிலின் மேல் தளத்தில் அழகிய ஓவியங்களும் உள்ளன. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை திறந்திருக்கும். மாலை 3:30 மணி முதல் 9 மணி வரை திறந்திருக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.